ரோபோ சங்கரோட மனைவி வந்து பிரியங்கா வந்து அவங்க வந்து ஆடுனாங்க. அவங்க அவங்க ஆடிட்டே இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஆடுறத பார்த்தா, ஏதோ வந்து சந்தோஷமா ஆடுன மாரி இருந்தது. அதான் வந்து அப்ப அது அந்த ஆட்டத்துக்கு ஏதோ அர்த்தமா மக்கள் குழம்புறாங்க. இது உண்மையா? பொய்யா? இது ஏன் ஆடுறாங்க? அவங்களுக்கு இது ஒரு துக்கம் மாரி இருக்கிற சமயத்தில, இவங்க ஏன் இந்த மாரி ஆடுறாங்க? சந்தோஷமா ஆடுற மாரி. பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னு பார்த்தா, அது சந்தோஷமா தெரிஞ்சது. நீங்க துக்கமா ஆடுறீங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியணும். பார்த்தாலே புரியணும். புரிய வைக்கணும். நான் துக்கத்தில தான் இருக்கேன். துக்கத்தில தான் ஆடுறேன். எனது ஆட்டம் துக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறது. அப்படிங்கிறத அந்த ஆட்டம் வெளிப்படுத்தணும். ஆனா பார்க்கும்போது என்னவா இருக்கு? அது ஏதோ மகிழ்ச்சியில ஆடுற மாரி இருக்கு. மகிழ்ச்சியில அவங்க ஆடுற மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது, அ அப்ப அதுதான் உண்மையா இருக்கு. அதுதான் உண்மை. அப்ப நாங்க பார்க்கிறதெல்லாம் பொய்யி, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு விளக்கம். அதுதான் உண்மைங்கிற மாரி ஆயிடுது. நீங்க சொல்றது தான் விளக்கம் உண்மை. நீங்க அப்ப நம்ம இந்த கண்களுக்கு மாரியா அப்ப இந்த கண்கள் எதுக்கா இருக்கு? இந்த கண் எத பார்க்கிறது பொய்யா அது? அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. அப்போ வந்து நீங்க ஒரு துக்க வீட்ல ஆடலாம். இறந்தவங்க வீட்ல ஆடலாம். தப்பே கிடையாது. ஆனா, அந்த துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன வயசுல வந்து ஒப்பாரி வைப்பாங்க. ஒப்பாரி வச்சு அந்த தாயாரே தாயாரேன்னு சொல்லி இறந்தவங்கள சுத்தி பெண்கள்லாம் சுத்தி வந்து ஆடுவாங்க. அதுல ஒரு துயரம் தெரியும். அந்த பாட்டுலயும் சரி, அந்த நடனத்திலயும் சரி, ஒரு துயரம் தெரியும். அது மாரி நாம இறந்த வீட்ல நடனம் ஆடக்கூடாதுன்னுலாம் கிடையாது. ஆடலாம், ஆட வேண்டும். ஆனா, அந்த நடனத்தில் துயரம் தெரிய வேண்டும். துயரத்தை வெளிப்படுத்தும் விதமாக நடனம் ஆட வேண்டும். அப்ப அவங்க ஏன் அப்படி ஆடுனாங்க அப்படின்னா, அது அறியாமை தான். இதெல்லாம் மனிதர்கள் இன்னும் தெரியல. மனிதர்களுக்கு இன்னும் தெரியல. நம்ம இறந்த வீட்ல நடனம் ஆடணுமா? ஆடக்கூடாதா? அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. எப்படி நடந்துக்கணும்? இறந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு தெரியாது. அதை இன்னும் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு பரிசோதனை தான். அவங்க ஒரு பரிசோதனையில ஈடுபடுறாங்க. மனிதர்களே ஒரு பரிசோதனையில தான் ஈடுபடுறாங்க. இப்ப சிலர் வந்து எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு சொல்லி, இப்ப இறந்த வீட்ல ஒரு கணவன் இறந்து போனாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அப்படியே சோகமா. அது ஒரு பரிசோதனை. இன்னொருத்தர் இந்த மாரி ஒரு துணிச்சலா ஒரு முயற்சி எடுக்குறாங்க. நான் ஆடணும்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த மாரி ஆடுறாங்க. அதே நேரத்தில அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு துயரத்த வெளிப்படுத்துற மாரி ஆடல. இது ஒரு பரிசோதனை தான். அப்ப அடுத்த முயற்சியில இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது துக்க வீடு நடந்துச்சுன்னா, துக்கம் ஏதாவது நிகழ்ந்துச்சுன்னா, அப்ப அந்த டைம்ல நான் என் தவறுகளை திருத்திக் கொள்வேன். எனது துயரத்தை வெளிப்படுத்துவது போன்று நான் நடனம் ஆடுவேன். அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். அதனால அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஆடிட்டாங்க, அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இந்த மாரி பரிசோதனைகள்ல நெறைய பேர் ஈடுபடுறதே கிடையாது. எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போல அழுதுட்டு போயிடுவோம். டான்ஸ் ஆடுறதே கிடையாது. டான்ஸ் ஆடணும். ஒரு துயரம் ஒரு இறந்தவர் வீட்ல போய் நமக்கு நெருங்கியவங்க மனைவியோ அல்லது கணவனோ, அப்பாவோ, அம்மாவோ இறந்து போனாங்கன்னா, அந்த இடத்துல ஆடணும். அப்ப நம்ம ஆட்டம்னாலே அது மகிழ்ச்சியானதுன்னு தான் நெனச்சுட்டு இருக்கோம். ஆட்டத்துல வந்து சோகமான நடனம் இருக்கு. ஒரு சந்தோஷமான நடனம் இருக்கு. காதல் நடனம் இருக்கு. காதலில் தோல்வியுற்றவர்கள் எப்படி நடனம் ஆடுவார்கள் எல்லாமே இருக்கு. அப்ப வெற்றி, ஒரு பொறாமையில ஒருத்தர பழி வாங்கிட்டோம். அந்த நேரத்துல ஒரு நடனம் எப்படி இருக்கும்? இப்படி நடனம் என்பது பல்வேறு வகைப்பட்டது. அப்படி இருக்கும்போது, அ இந்த மாரி ஒரு நடனம் ஆடி அவங்க அந்த அந்த பர்சனல்ல ஈடுபடுறாங்கல்ல, அதுவே ஒரு மிகச்சிறந்த